ஹலோ வைசைமோன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓஷியனோகிராஃபர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கடலுக்கு அடியில் ஒரு ஜெய்ஜாண்டிக் மவுண்டனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலுக்கு அடியில் மிக உயரமான ஒரு மலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மலை வந்து எந்த அளவு உயரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியிலேயே டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா விட 4 மடங்கு உயரமாக இருக்குது இந்த மலை அப்படின்ட்டு ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜெய்ஜாண்டிக் மவுண்டன் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்ப்போம்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். சிலி கடற்கரையிலிருந்து 1448 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பசிபிக் ஓஷனில் கடலுக்கு அடியில் தான் இந்த ஜெய்ஜாண்டிக் மவுண்டன் வந்து அமைஞ்சிருக்கு. மிக உயரமான இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசிபிக் ஓஷனில் ஆர்வி ஃபால்கர் எனும் ரிசர்ச் வெசலில் கலிஃபோர்னியாவின் சமித் ஓஷன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து 28 நாள் பயணத்தின் போது கடலுக்கு அடியில் இந்த மிகப்பெரிய அளவுள்ள மிக உயரமான இந்த மலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெய்ஜாண்டிக் மவுண்டனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மலையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆர்வி ஃபால்கர் ரிசர்ச் கப்பலுக்கு கீழே சோனாரை பயன்படுத்தி ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து அந்த மிகப்பெரிய அளவுள்ள மிக உயரமான மலையை வந்து வரைபடமாக உருவாக்கியிருக்காங்க, மேப் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜெய்ஜாண்டிக் மவுண்டன் இதோட உயரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் தளத்திலிருந்து 3109 மீட்டர் உயரம் வந்து இந்த மலை வந்து இருக்குது அப்படின்ட்டு ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து இந்த மலையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்வி ஃபால்கர் ரிசர்ச் வெசல் இந்த ரிசர்ச் கப்பலுக்கு கீழே ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து அண்டர் வாட்டர் ரோபோட்டை பயன்படுத்தி நீருக்கடியில் ரோபோட்டை பயன்படுத்தி இந்த மலையை பற்றி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் மூலம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சதர்ன் பசிபிக் ஓஷனில் முதல் முறையாக காஸ்பர் என்னும் கிரியேச்சரை வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து அந்த மிகப்பெரிய அளவுள்ள மலையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து 1000 மீட்டர் உயரம் கொண்ட குறைந்தது 1,00,000 கடல் மலைகள் இருக்கு அப்படின்ட்டு ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து இது மாதிரி கடலை பற்றி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலம் இதுவரை கடலில் அறியப்படாத மற்றும் தெரியப்படாத புது புது கிரியேச்சர்லாம் ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. ஃபைனல் அப்டேட் சி